அவர் தனி விமானத்தில் போகிறாரு, மக்களோட பயணிக்க மறுக்கிறாரு, தனியாக காரில் போகிறாரு, தனியாக எல்லாமே தனிமைப்படுத்தப்பட்டவராக இருக்கார். கொரோனா காலத்தில் உலக சுகாதார மையம் சொல்லிச்சு, நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை யாரோட கை கொடுக்காதீர்கள், மீறி கை கொடுக்கணும், கையை கழுவிடுங்கள். ஏறத்தாழ அந்த கொரோனாவுக்கு உலக சுகாதார மையத்துக்கான மாடலாக அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கார். இவர் மாதம் ஒரு நாள் வர்றாரு, மாதம் ஒரு நாள் சம்பளம் வரலாம், அரசியல் பண்ணுறதுக்கு ஆள் வர முடியுமா? அப்படிதான் வர்றாரு. அவர் களத்திலே போய் மக்களை சந்திப்பதற்கு அவர் தயாரில்லை. அவர் மட்டும் ஒரு உயரமான பஸ்ஸில் ஏறி அப்படின்னு நடக்கிறார். இப்போ இந்த மீட்டிங்கில் என்ன பேசுவார்னு பார்க்குறேன். விவாகரத்து வழக்கு வந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங். அவர் என்ன பேசுவார்? அவரை பொறுத்தவரையில் எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம். திரிஷாவை நான் காதலிப்பதற்கே திமுக தான் காரணம் சொல்லுவார். சங்கீதா என்னை விட்டு போனதுக்கு திமுக தான் காரணம். 1974 நான் பிறந்ததுக்கும் திமுக தான் காரணம் இப்படி கூட சொல்லுவார். அது நம்ம சொல்ல முடியாது. யாரோ ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பை பற்றி பேசுகிறோம். நம்ம சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பெண்ணை பாதுகாக்க முடியவில்லையே. அவரை நான் பூட்டி வைத்தாரு, அவர் அடித்தார், கை வச்சு அடித்தார், பணம் கொடுக்கல, என்னை மிக மோசமாக நடத்தினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டையெல்லாம் அவங்க சொல்கிறாங்களே. இப்போ உங்களுக்கு அந்த யோக்கியதை வேணும்ல. உங்களுக்கு குறைந்தபட்சம் தனி மனித ஒழுக்கத்திலிருந்து பொது ஒழுக்கத்திலிருந்து எதுவுமே இல்லையே உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஆடத் தெரியாதவன் தெருக்கோணலாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை தான் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு ஒரு கட்சி நடத்த தெரியல, குடும்பம் நடத்த தெரியல, ஒரு பொது வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்கிற கண்ணியம் தெரியலை. இந்த பழியெல்லாம் தூக்கி யார் மீதாவது போட்டுட்டு இவங்க தான் காரணம் என்று சொல்வதன் மூலமாக தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று விஜய் நினைக்கிறார். விஜய்யுடைய யோக்கியதை என்ன என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்று ஒன்று வருகிற போது இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான ஆயுதமாக பார்க்குறாரே தவிர டிஜிபியை போட கூட துப்பு இல்லை அப்படிங்கிறார். அதனாலே நான் டிஜிபி இருந்தால் மட்டும் ஜாதிய படுகொலை நடக்காதா என்ன? எத்தனையோ இப்போ ஜெயலலிதா காலத்திலலாம் பல முறை சாதி கலவரம் நடந்திருக்கிறது. ஜான் பாண்டியன் தலைமையிலெல்லாம் பல பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் பரமக்குடி துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. காமராஜர் ஆட்சியில் இருந்தபோது தான் இமானுவேல் படுகொலை நடந்திருக்கிறது. எல்லா காலத்திலையும் சாதிய வன்கொடுமை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது ஆட்சி சம்பந்தப்பட்டதல்ல. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தஞ்சையில் விஜய் அவர்களுடைய மீட்டிங், குறிப்பாக கடந்த முறை பேசும்பொழுது பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவார். இப்போ இந்த முறை அவருடைய மனைவி விவகாரத்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதுவும் அந்த தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரொம்ப கேவலமாக அவருடைய மனைவி பேசுகிறாங்கன்னு சொல்லி மாதர் சங்கமே விஜய் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் தஞ்சை அந்த மீட்டிங்கில் விஜய் பேச போகிறாரு. இந்த மீட்டிங் குறித்தும் அவருடைய அந்த இப்போ உள்ள சிக்கல்கள் குறித்து வாயவே திறக்காமல் இருக்கிறார்கள். அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதாவது விஜய்க்கு அடிப்படையான ஜனநாயக பண்பாக இருக்கக்கூடிய சக மனிதர்களோடு உரையாடுவது, மேடையில் பேசுகிறது மட்டும் இல்லை. நான் சொல்கிறது, இப்போ மூப்பனார் போன்ற தலைவர்களுக்கு மேடையிலே பேசக்கூடிய ஆற்றல் இல்லை. மருத்துவர் ராமதாஸ் போன்ற தலைவர்கள் கூட மேடை சொற்பொழிவாளர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் காந்தி போன்றவர்கள் கூட கவர்ச்சிகரமான பேச்சாளர்கள் இல்லை. பேச்சாற்றல் இருக்கிறது மட்டுமல்ல, அது ஒரு தனி மனித பண்பு இருக்க வேண்டும். தன்னை எல்லாரையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். இது எப்படின்னா, சினிமா கவர்ச்சி மட்டும்தான் இருக்கிறதே தவிர சக மனிதனோடு கூடிய உரையாடலோ அவர்கிட்ட இல்லை. ஒரு தனி தீவை போலவே அவர் எப்பொழுதுமே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டே தான் விஜய் இருக்கிறார். விஜய்கிட்ட ஜனநாயக பண்பு, எல்லா நிர்வாகிகளோடையும் உரையாடுவது, எல்லாருடைய குறைகள். நீங்கள் பாருங்கள், திமுகவில் உடன்பிறப்பே வா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி கட்சிக்காரன் ஒவ்வொருத்தனையும் 1-1 மாவட்ட செயலாளர் பக்கத்தில் இருந்தால் உண்மை சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒன்றிய செயலாளரை கூப்பிட்டு பேசும்போது யாருமே கிடையாது. நேரடியாக முதலமைச்சர் 1-1 என்ன சொல்கிற, அவன் தொகுதி நிலவரம் என்ன, எப்படி இருக்குது கட்சி அப்படிங்கிறத ஒவ்வொரு தனிநபரும் முக்கியமானவர்கள். அரசியல் எல்லாத்துக்குமே ஒரு ஓட்டு தான். பிரதமருக்கும் ஒரு ஓட்டு தான், முதலமைச்சருக்கும் ஒரு ஓட்டு தான், எனக்கும் ஒரு ஓட்டு தான், உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். அப்போ ஒவ்வொரு தனிநபரும் முக்கியமானவர், ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை முக்கியமானது. அப்படி உரையாடக்கூடிய ஒரு வல்லமை பெற வேண்டும். அதுக்கெல்லாம் அவர் தயாராகவே இல்லை. அவர் தனி விமானத்தில் போகிறாரு, மக்களோட பயணிக்க மறுக்கிறாரு, தனியாக காரில் போகிறாரு, தனியாக எல்லாமே தனிமைப்படுத்தப்பட்டவராக இருக்கார். கொரோனா காலத்தில் உலக சுகாதார மையம் சொல்லிச்சு, நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை யாரோடும் கை கொடுக்காதீர்கள், மீறி கை கொடுக்கணும், கையை கழுவிடுங்கன்னாங்க. ஏறத்தாழ அந்த கொரோனாவுக்கு உலக சுகாதார மையத்துக்கான மாடலாக அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், தனிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால் அவர் நினைப்பதே, அதாவது அரசியல் என்பது அன்றாட நடவடிக்கை. அன்றாடம் சூரியன் உதிப்பது மாதிரி, அன்றாடம் சூரியன் மறைவது மாதிரி, அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தினசரி ஆக்டிவிட்டிஸ்னு ஒன்று இருக்கல, அதுதான் அரசியல். இவர் மாதம் ஒரு நாள் வர்றாரு, மாதம் ஒரு நாள் சம்பளம் வரலாம், அரசியல் பண்ணுறதுக்கு ஆள் வர முடியுமா? அப்படி தான் வர்றாரு. அவர் களத்திலே போய் மக்களை சந்திப்பதற்கு அவர் தயாரில்லை. அவர் மட்டும் ஒரு உயரமான பஸ்ஸில் ஏறி அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே சாமானியர்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்வதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல,
கோட்டு சூட்டு போட்டு லண்டனில் படித்து பாரிஸ்டர் பட்டம் பெற்ற காந்தியை அதே கோட்டு சூட்டோடு வந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான், சாதாரண விவசாயி சட்டை இல்லாமல் இருக்கான உடனே ஒரு விவசாயியை பார்த்து அவர் கோட்டை கழட்டி போட்டு அவர் ஒரு விவசாயியின் கோலத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்ல. அப்போ அரசியலில் எளிமை ரொம்ப முக்கியமானது. எதற்கு இப்போ சமீபத்தில் மறைந்த நல்லக்கண்ணு போன்ற தலைவர்களை எல்லா தரப்பு மக்களும் கொண்டாடுறாங்க? வெறும் கம்யூனிஸ்டுகளுடைய மட்டுமே அவரை கொண்டாடுவார்கள் என்று சொல்ல முடியாது. எல்லா தரப்பு மக்களும் ஏன் அவரை நேசிக்கிறாங்க அப்படின்னா அந்த எளிமை வேணும். யார் வேண்டுமானாலும் சந்திக்கக்கூடிய எளிமை இருக்கணும். அதான் ஜனநாயகத்தோட பண்பு. நீங்கள் மன்னர் தான் யாரையும் பார்க்க மாட்டாருங்க. அமைச்சரே மாதம் மும்மாரி மழை பொழிகிறதா அப்படின்னா என்னடா அரண்மனைக்குள்ள மழை பெய்யாதா? காம்பவுண்டுக்குள்ளேயாவது பெய்யாதா? சுற்றுச்சுவருக்குள்ளே பெய்யாதா? அப்போ அந்த புறத்திலே இருப்பான் போல இருக்குது, வெளியே வரமாட்டான் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. ஏறத்தாழ இவரும் அதே நிலைமையில் தான் இருக்கிறாரே. மலையூர் பங்களாவுக்குள்ளே அவர் கும்பகர்ண தூக்கத்தில் ரொம்ப நீண்ட இதில் இருக்கிறாரே. அவர் தன்னுடைய நிர்வாகிகளோடய அவர் உரையாடுறது இல்லையே. கட்சியினுடைய பிரச்சனைகளை கூட அவர் தீர்ப்பது இல்லையே. கட்சிக்காரன் குற்றச்சாட்டு சொல்கிறான், பல சோசியல் மீடியாவில் பல பிரச்சனைகள் வருகிறது, அதுக்கே அவர் தீர்வு சொல்வதற்கு அவர் தயாராக இல்லையா, கூப்பிட்டு பேசுறதுக்கு தயாராக இல்லையா. இப்போ இந்த மீட்டிங்கில் என்ன பேசுவார்னு பார்க்குறேன். விவாகரத்து வழக்கு வந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங். அவர் என்ன பேசுவார்? அவரை பொறுத்தவரையில் எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் பாரு. திரிஷாவை நான் காதலிப்பதற்கே திமுக தான் காரணம் சொல்லுவார். சங்கீதா என்னை விட்டு போனதுக்கு திமுக தான் காரணம் சொல்லுவார். 1974 நான் பிறந்ததுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லுவார். அது நம்ம சொல்ல முடியாது. அதாவது அரசியல் வேற, தனிமனித வாழ்க்கை வேற. ரெண்டையும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. நீங்கள் யாராகவும் இருக்கலாம், நீங்கள் பிரபல நடிகனாக இருக்கலாம், பிரபலம் இல்லாதவராக இருக்கலாம். அரசியல் என்று வந்ததற்கு பின்பு மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு, மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுவதற்கு, அவர்கள் உரிமைகளை மீட்பதற்கு நீங்கள் களத்திலே நின்றாக வேண்டுமே தவிர இந்த கவர்ச்சியை பயன்படுத்தி நீங்கள் மக்கள் திரட்சியை உருவாக்குவதன் மூலமாக ஒரு போராட்டத்தை உருவாக்கி வென்றெடுக்கணும் உரிமைகளை. கூட்டம் கூடுறாங்கிறதுனாலேயே அந்த போதையில் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி சைக்கோ மாதிரி வாழ்ந்தேன்னு வச்சுங்க, உங்கள் மக்கள் ஒரு முறை தான் வேடிக்கை பார்ப்பான். ஒவ்வொரு நாள் வேடிக்கை பார்ப்பான்னா என்ன? இப்போ நீங்கள் அவர் வந்தால் கூட்டம் அல்லோல போட்டுரும், அப்படியாயிரும் இப்படியாயிரும் எல்லவோ பில்டப் பண்ணாங்க. இல்லை, நல்லக்கண்ணு மறைவுக்கு அவர் வந்தார். அந்த இறுதி அஞ்சலிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் அவர் வருகை தருகிற அதே நேரத்தில் சற்று முன்பு வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன், அங்கே தான் இருக்கேன் நான். அவர் வரும்போது அங்கே தான் இருக்கேன் நான். எந்த கூட்டம் க்ரௌடு எந்த க்ரௌடு உள்ளே அப்படியே அலமோதிச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அரசியல் அறிவு மிக்கவர்கள், சமூக பார்வை மிக்கவர்கள். அவங்க யாரும் சினிமா நடிகனை யாரையும் பொருட்படுத்தலையா. ரஜினிகாந்த் வந்தார், சிவகார்த்திகேயன் வந்தாங்க, கார்த்தி வந்தார், சூர்யா வந்தார். யாரையுமே யாரும் கண்டுக்கலை. இவர் வந்தார். எந்த க்ரௌடு வந்துச்சு? அப்போ சொல்லாமல் கொள்ளாமல் வந்தால் ஒரு கூட்டமும் வராது. இவர் வேணும்னே பில்டப் பண்ணி 7 மணி நேரம் தாமதமாகி எல்லாரையும் வெயிலில் நிப்பாட்டி வச்சு சுருண்டு சாக விட்டு ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி செத்து சுண்ணாம்பாக எல்லாருடைய பணத்தையும் ரசிக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். இப்போ பந்தல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பந்தல் போடுறாரு? 50 மரணங்களுக்கு பின்பு பந்தல் போடுவதில்லை. நீ அப்போ நீ பந்தல் போடணுங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் 50 பேர் சாகணுமா மக்களில்? ஒரு கேள்வி இருக்குல்லங்க. ஒருத்தர் சொன்னால் இந்த இடத்துல எல்லாம் ஸ்பீடு பிரேக்கர் ஏன் போட்டாங்க தெரியுமா அப்படின்னு ரோட்டில் போகும்போது கேட்டான். இங்கே ஒருத்தர் செத்துருக்கான் அப்படின்னா. அப்போ சாலைகளிலே இருக்கிற ஒவ்வொரு ஸ்பீடு பிரேக்கருக்கு பின்னாடியும் ஒரு ஜமாதி தான் அது. ஒவ்வொரு உயிராக போயிருக்கு அந்த இடத்துல அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் ஒரு மரணம் நிகழ்ந்ததற்கு பின்பு நடவடிக்கை எடுப்பது என்பது சரியானதல்ல. இல்லை, பந்தல் போட மாலை நேரத்தில் தானே எல்லாரும் கூட்டம் போடுவான். மத்தியான நேரத்தில் யாராவது கூட்டம் போட்டு பார்த்துருக்கோமா? உச்சி வெயிலில் மொட்டை வெயிலில் ஒருத்தனை 4-5 மணி நேரம் நிற்க வைக்கிறிய. இது சக மனிதனுடைய இது அவமதிக்கிறதுல. நீ மட்டும் ஏர் கூலர் வச்சுக்கிற, எல்லாம் வச்சுக்கிற, தனி விமானத்தில் வர்ற, 15 லட்சம் ரூபாய்க்கு வாடகை எடுத்த நீ தனி விமானத்தில் போகிற. உன்னை பார்க்க வர்றதுக்காக வெயிலில் நின்று ஒருத்தன் சுருண்டு சாகுறான். அவன் செத்தது எங்காலேயே கிடையாது, அந்த சூரஜுங்கிறவன் எங்காலும் கிடையாது, அவன் யாரோ ஒருத்தன் வேடிக்கை பார்க்க உள்ளே வந்துட்டான் அப்படின்னு புறக்கணிக்கிறாங்க. பொறுப்பை தட்டி கழிச்சாங்க. அவன் பணத்தை வச்சு போராடினவன போனால் போதுன்னா 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. வாடகை விமானத்துக்கு நீ 15 லட்ச ரூபா கட்டக்கூடியவன் ஒரு மனித உயிரினுடைய மதிப்பை நீ வெறும் 5 லட்ச ரூபான்னு நினைக்கிறீன்னா உன் கேரக்டர் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் விஜய் ஒரு ஜனநாயக பண்பற்றவராக, சாமானிய மக்களின் பிரதிநிதியாக மாறவே இல்லை. இல்லை, அவர் களத்துக்கு வரலன்னா கூட நடக்கக்கூடிய அநியாயங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. இப்போ நாங்குநேரி கொலையில் கூட டாப் மாநிலம்னு சொல்கிறீங்க, ஒரு டிஜிபி இல்லாமல் ஒரு அரசாட்சி நடத்துகிறீங்க, இதுதான் நீங்கள் ஆட்சி செய்கிற லட்சணமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நாங்குநேரி படுகொலை என்பது சாதிய வன்முறை. அது பட்டியலின மக்களுடைய பகுதிக்குள்ளே திடீர்னு அத்துமீறி உள்ளே நுழைந்து ஒரு கும்பல் பெட்ரோல் குண்டை வீசி வரவனையெல்லாம் ஒரு 9 பேரை வெட்டி 2 பேர் செத்து போயிட்டான், ஒருத்தன் உயிருக்கு போராடினவன் அவனை இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. இந்த படுகொலைங்கிறது சாதிய அமைப்புகளால்
நெடுங்காலமாக திட்டமிட்டு நடத்தப்படுகிற ஒரு மோசமான ஒரு விஷயம். அப்போ சாதிய மனநிலையை வந்து அகற்றுவதற்கு நம்மகிட்ட என்ன செயல் திட்டம் இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வன்முறை சம்பவம் ஒரு நாளில் நிகழ்வது கிடையாது, பல நாள் திட்டம் போகிறான். அவன் வந்து நவீன் வாழ்க நவீன் வாழ்கிறான். யாரா நவீன் பார்த்தா தீபக் ராஜாவை கொலை செய்தவன் பேர் நவீன். அப்படிப்பட்ட குற்றவாளி பேரை வாழ்கன்னு அவன் சொல்லிட்டு போகிறான்னா அவன் வெறுமனே போதையில் போய் வெட்டிட்டான்னு கொஞ்சம் பேர் சொல்கிறான். அப்போ எப்படி வந்து நாங்குநேரி பகுதியில் வந்து இந்த மாதிரியான அந்த மறவர் சமூகம், பிற்படுத்தப்பட்ட ஆதிக்க சாதி சமூகத்தில் இருந்து இந்த மாதிரியான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கு பின்னாடியே ஆர்எஸ்எஸ் இருக்கிறது, நயினார் நாகேந்திரன் அதற்கு பின்னணியில் இருக்கிறார் என்றெல்லாம் சில தகவல்கள் வருகிறதே. அப்போ சாதி ரீதியாக இந்த மாதிரியான மோதல்கள் நடப்பது, வன்முறைகள் நடப்பது என்பது அதிகார வர்க்கங்களினுடைய பின்னணியில் இருக்கிறதா? இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்கங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஒவ்வொரு வீடுமே ஒரு சாதி சங்கமாக நடைமுறையில் இருக்கிறது. சாதிய மனநிலையிலிருந்து, சாமானியர்கள்லேருந்து, பெரிய ஆட்களில் பிரபலங்களாக இருக்கிறவங்கலேருந்து யாருமே விடுபட மறுக்கிறான். காவல்துறை அதிகாரியோட மகன்தான் போய் கவினை போய் விட்டுறான். அப்போ அந்த காவல்துறை யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் சாதிய மனநிலையிலிருந்து அவர்கள் வந்து தங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. அப்போ காவல்துறையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிக்க சாதிக்காரர்கள் அதிகமான பேர் உயர் அதிகாரிகளாகவும் உத்தரவிடக்கூடிய இடத்துலையும் இருக்கிறாங்க. இப்போ நடைமுறையில் எப்படி பட்டியலின மக்களினுடைய பாதிப்புக்கு வந்து என்ன விடை கிடைக்கும், அவர்களுக்கான அந்த நிவாரணம் எப்படி கிடைக்கும், எப்படி நீதி கிடைக்கும் அப்படிங்கிற பல கேள்விகள் அதற்குள்ளே. அதுதான் விஜய் சொல்றாரு, டாப் கியர்ல இருக்கீங்க, டாப் மாநிலம். ஆமாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், கவின் படுகொலையை கூட வந்து கண்டிக்க துப்புள்ளாத விஜய் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்று ஒன்று வருகிற போது இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான ஆயுதமாக பார்க்குறாரே தவிர, சாதி என்பதை வந்து என்ன திமுக காரனா கண்டுபிடிச்சான் 1949 கட்சி ஆரம்பிக்கும் போது. தடுக்க தவறுறீங்க, தடுக்க தவறுவது அப்படிங்கிறது வேறங்க. தடுப்பதுங்கிறது ஒவ்வொருத்தனுடைய ஆழ் மனதிலையும் சாதி இருக்கிறது. ஒரு டிஜிபியை போட கூட துப்பு இல்லை அப்படிங்கிறாரு. அதனாலே நான் டிஜிபி இருந்தால் மட்டும் சாதிய படுகொலை நடக்காதா என்ன? எத்தனையோ இப்போ ஜெயலலிதா காலத்திலலாம் பல முறை சாதி கலவரம் நடந்திருக்கிறது. ஜான் பாண்டியன் தலைமையிலெல்லாம் பல பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் பரமக்குடி துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. காமராஜர் ஆட்சியில் இருந்தபோது தான் இமானுவேல் படுகொலை நடந்திருக்கிறது. எல்லா காலத்திலையும் சாதிய வன்கொடுமை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது ஆட்சி சம்பந்தப்பட்டது அல்ல, அதிகாரம் சம்பந்தப்பட்டது அல்ல. சாதி, ஒவ்வொரு மனிதனுமே ஒரு சாதியில் பிறக்கிறான். அந்த சாதி தான் வீரமான சாதி, நம்ம தான் உயர்வானவன், நம்மளை விட்டு ஆளே கிடையாது என்று வன்முறையை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு நம்மகிட்ட இருக்கிறது. பிற சாதி வெறுப்பு அதற்குள்ளே இருக்கிறது. சோசியல் இன்ஜினியரிங் சொல்லி சாதி ரீதியான இனக்குழு மோதலை வந்து தூண்டி விடுவதன் மூலமாக அதன் வழியாக வாக்கை வந்து தன்பக்கமாக திருப்புவது என்கிற உத்தியை கூட பாஜக போன்ற சக்திகள் வட மாநிலங்களிலே பரிசோதித்து பார்த்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த நாங்குநேரி பகுதிகளிலும் இயங்கி கொண்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் வருகிறது. இல்லை, குறிப்பாக இப்போ அந்த விஜய் அவர்கள் அவருடைய மனைவி சங்கீதா குறித்து விஜயுடைய அந்த தாவேக்க தொண்டர்களாகட்டும் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக ஆபாச முறையில் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி மாதர் சங்கம் வந்து விஜய்க்கு கண்டனம் கொடுத்துருக்குறாங்களா? அதாவது நீங்கள் வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இது இந்த விவகாரம் கொடுத்து உங்களுடைய பார்வை. பெண்களினுடைய பாதுகாப்பு குறித்து யாரை பற்றியோ கேள்வி எழுப்புகிற விஜய் தன் வீட்டு பெண்ணையே தரக்குறைவாக பேசுகிறவர்கள் தன் கட்சிக்காரர்கள் என்கிற போது அவர் மௌனமாக இருக்கிறார் என்றால் அந்த மௌனத்தின் வழியாக அந்த அவதூறுகளை அவர் வந்து அள்ளி விடக்கூடிய இந்த மாதிரி அவதூறுகளை எல்லாம் அவர் ஊக்கப்படுத்துகிறார் என்றுதான் அர்த்தம். அப்படி அவதூறு பேசுகிறவர்களை கண்டிக்க முன்வரவில்லை என்றால் அதை அவர் ஆதரிப்பதாகத்தான் அர்த்தம். அப்போ பெண்கள் மீதான வன்முறை வந்து குறையணும்னு நீங்கள் சொல்லிட்டு உங்கள் வீட்டு மனைவியாக இருக்கிறவங்களே உங்களோடு கருத்து வேறுபாடு காரணமாக நீங்கள் தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர், நீங்கள் திருமணம் தாண்டிய பந்தத்தில் இருக்கீங்க என்கிற குற்றச்சாட்டை சொன்ன காரணத்திற்காக உங்கள் இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவரை தரக்குறைவாக பேசுவதற்கு நீங்கள் எப்படி அலோவ் பண்ணுறீங்க? என்ன சொல்லணும், என்னுடைய தனிப்பட்ட விவகாரம், இதில் வந்து கட்சிக்காரர்கள் யாரும் பதிவிடக்கூடாது, இதை நான் வந்து நீதிமன்றத்தில் தீர்த்துக்கொள்வேன், அப்படி தானே சொல்லணும். அதுக்கு பதிலாக அவதூறுகளை வந்து நீங்கள் வந்து சோசியல் மீடியா முழுக்க வந்து பரப்புவது என்பது, அப்போ பெண்களுக்கு வந்து மட்டும் யாரோ ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பை பற்றி பேசுகிறோம். நம்ம சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பெண்ணை பாதுகாக்க முடியவில்லையே. அவரை நான் பூட்டி வைத்தார், அவர் அடித்தார், கை வச்சு அடித்தார், பணம் கொடுக்கல, என்னை மிக மோசமாக நடத்தினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டையெல்லாம் அவங்க சொல்கிறாங்களே. அப்போ உங்களுக்கு அந்த யோக்கியதை வேணும்ல. உங்களுக்கு குறைந்தபட்சம் தனி மனித ஒழுக்கத்திலிருந்து பொது ஒழுக்கத்திலிருந்து எதுவுமே இல்லையே. உங்களுக்கு ஒரு ஆளுமை பண்பே இல்லையே. நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறீங்கிறதுனால வந்து நீங்கள் ஒரு பெரிய நடிகர் ஆகிட்டீங்கிறதுனால இந்த நாட்டுக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆகணுங்கிறது என்ன வகையான நியாயம்? மக்களுக்கு தொண்டு செய்யாதவர்கள் இந்த நாட்டினுடைய தலைவர்களாக வர வேண்டும் என்று ஆசைப்படுவதில் என்ன நியாயம் இருக்கிறது? குறைந்தபட்ச தார்மீக உரிமை உங்களுக்கு இல்லையே.
விஜய் வந்து தன்னுடைய மௌனத்தை ஒருபோதும் கலைக்க மாட்டார். அவர் இந்த விளையாட்டை தான் விளையாடுவார். தேர்தலோடு அவர் காலி ஆயிடுவார். அது யாரும் இயக்குறாங்க அவரோட மனைவியை, திமுக தான் பின்னாடியில் இருக்குதுன்னு ஒரு அதற்கான அவசியம் என்ன இருக்குது? அவரும் அவருடைய மனைவி 27 வருடங்களுக்கு முன்பு அவர்களுக்குள்ள திருமணம் நடந்திருக்கு. 1999 காலகட்டங்களில் திருமணம் நடந்திருக்கு. 98 நிச்சயமாகி 99 கல்யாணம் ஆகிருக்கு. அப்போ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வந்து எப்படி ஒரு அரசியல் கட்சி வந்து என்ட்ரி ஆக முடியும்? தேர்தல் நேரத்தில் விவாகரத்து வழக்கு. தேர்தல் நேரத்தில் விவாகரத்துனா நீங்கள் அவங்களுக்கு தரப்பட வேண்டிய ஜீவனாம்சம் உரிமையெல்லாம் அவங்க முறையாக வந்து கண்ணியமான முறையில் பிரிந்து போவதற்கான வாய்ப்பை நீங்கள் தர மறுத்திருக்கிறீர்கள். அதில் அவங்க கோவப்பட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது வழக்கு வருகிறது. அதுக்கு வந்து என்ன செய்ய முடியும்? தேர்தல் வர்றப்ப நீதிமன்றத்தில் வழக்கு போடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கா? அது அவர்களுடைய தனிமனித கோபம். அது அவர்கள் வழக்கு போடுவதற்கு ஒரு அரசியல் கட்சியின் மீது பழி சாட்டுவதுங்கிறது எவ்வளவு அசிங்கமானது. அப்போ நீங்கள் வந்து ஆடத் தெரியாதவன் தெருக்கோணலாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை தான் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து. அவருக்கு ஒரு கட்சி நடத்த தெரியலை, குடும்பம் நடத்த தெரியலை, ஒரு பொது வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்கிற கண்ணியம் தெரியலை. அந்த பழியெல்லாம் தூக்கி யார் மீதாவது போட்டுட்டு இவங்க தான் காரணம் என்று சொல்வதன் மூலமாக தான் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று விஜய் நினைக்கிறார். விஜய்யுடைய யோக்கியதை என்ன என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போ இருக்கக்கூடிய சிக்கலுக்கு தாவேக்கா தான் முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்க தான் அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ வரக்கூடிய தேர்தலில் 70 தொகுதிகள் கூட காங்கிரஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு கூட சொல்கிறாங்க. இப்போது ஒருவேளை தாவேக்கா கூட்டணி வைத்து காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? ஒரு கணிசமான இடம் கௌரவமாக தோற்பார்கள், அவ்வளோதான். தமிழ்நாட்டு அரசியலிலே எப்பொழுதுமே திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று சொல்லுவது நிரந்தரமாக 10% இருக்கிறார்கள். அவர்களை நம்பித்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை ராமதாஸ் தொடங்கினார். அவர்களை நம்பித்தான் மறுமலர்ச்சி திமுக என்கிற கட்சி வந்தது. அதை நம்பித்தான் தேமுதிக என்கிற கட்சியை விஜயகாந்த் தொடங்கினார். அந்த 2 தரப்பையும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வாக்காளர்களை நம்பித்தான் நாம் தமிழர் கட்சி 8.2% வரைக்குமான வாக்கு வங்கி பெற்றது. அந்த இடத்திற்குத்தான் தாவேகா வந்திருக்கிறது. இப்போ தாவேகாவிற்கு வந்து ஒரு 10%, 11% வைத்து கொண்டால் இவங்களுக்கு ஒரு 4%, 15% தோற்பார்கள். அப்படி தான் பார்க்க வேண்டுமே தவிர சட்டமன்ற உறுப்பினர்களை கூட அவர்கள் வந்து வெற்றி பெற முடியாது. முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய விஜய்னால் எப்படி உலகநாயகன் கமலஹாசன் வந்து ஒரு 1600 ஓட்டு வித்தியாசத்தில் கடைசி நேரத்தில் தோற்றாரோ அதே நிலைமை தான். மக்கள் நல கூட்டணி என்று ஒரு 3வது அணியை அமைத்த போதே பிரம்மாண்டமாக கூட்டம் வந்தது. மிகப்பெரிய அளவில் மாநாடுகளையெல்லாம் அவர்கள் நடத்தினார்கள். ஆனால் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட விஜயகாந்த் சட்டமன்ற உறுப்பினராகவே ஆகலை. முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து 2005 கட்சி ஆரம்பித்து 2006 தேர்தலில் போட்டியிட்ட போது கூட அவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்துட்டார். ஆனால் 2011 அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்துட்டார். ஆனால் மறுபடியும் அவர்கள் வந்து 2016 ஒரு மாபெரும் வீழ்ச்சியை அவர்கள் அடைந்தார்கள். மக்கள் நல கூட்டணி அடைந்த அதே வீழ்ச்சியை தான் தாவேகாவும் அடையும். இப்போ கூட அங்கு இடதுசாரிகள் இருந்தார்கள், பெரிய பெரிய அரசியல் கட்சிகள்லாம் துணை இருந்தார்கள், விசிகா இருந்தது, மதிமுக, இவ்வளவு கட்சிகள் இருந்தபோதே மக்கள் நல கூட்டணி. அப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் இருதுருவ அரசியல் தான். ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு தான் ஓட்டளிப்பார்கள். இப்போ நீங்கள் உங்கள் அரசியல் என்னவாக போகுதுன்னா 3வது இடத்திற்கு நீங்கள் வரப்போகிறீர்கள். 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. சீமானை நகர்த்தி விட்டு அந்த இடத்திற்கு விஜய் வரலாமே தவிர அந்த இடத்திற்கு வந்து வேற ஒன்றும் நீங்கள் வந்து அதிகார மையத்தை வந்து நெருங்குவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் சமீபத்திலே இல்லை. இப்போ இறுதியாக தஞ்சாவூரில் மீட்டிங், ஏற்கனவே தஞ்சாவூர் திருவாரூர்லாம் திமுகவுடைய கோட்டை, கருணாநிதி அவர்கள் ஓடாத தேரையும் ஓட வச்சாருன்னு சொல்லி பல்வேறு பெருமைகள் பேசுவாங்க. இன்றைக்கு விஜய் அந்த இடத்துல மீட்டிங் போடுறாரு இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்லை, ஒவ்வொரு ஊரிலேயுமே இப்போ உதாரணத்திற்கு இப்போ மானாமதுரை தொகுதியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக அதிமுக வென்றது. இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த ஒரு 30-34 ஆண்டு காலத்தினுடைய வரலாற்றை மாற்றி திமுக வென்று விட்டது. அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து நிரந்தரமாக வந்து கோட்டை என்றெல்லாம் சொல்வதெல்லாம் அரசியல்வாதிகள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லிக் கொள்வதான். அதனால் இவர் அந்த இடத்துக்கு போனதுனால அப்படியே எல்லாரும் இந்த பக்கம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், புதிய வாக்காளர்களிலே ஒரு சிறு பகுதி தான் வந்து விஜய்க்கு வருவார்களே தவிர விஜய்க்கு மட்டும்தான் ரசிகர் இருக்காங்க. அஜித்து கிடையாது, ரஜினிகாந்த் கிடையாது, கமலஹாசனுக்கு கிடையாது, சிவகார்த்திகேயன் கிடையாது, அப்படி கிடையாது. எல்லா தரப்பு ரசிகர்களும் இருக்கிறார்கள். எல்லா திமுகவில் வந்து மிகப்பெரிய அளவில் இளைஞரணி மாநாடு நடத்துகிறாங்க. நிர்வாகிகளே லட்சக்கணக்கிலே திரள்கிறார்கள். அதனால் இவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று சொல்வது ஒரு சினிமா கவர்ச்சிக்கான பிம்பமாக இருக்க முடியுமே தவிர கலை யதார்த்தமாக இருக்க முடியாது. அதனால் அவர் தஞ்சாவூரில் பேசினாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த மூலையில் பேசினாலும் சரி, அவர் பேசுவது அந்த நேரத்துக்கான என்டர்டெயின்மெண்ட்டாக நிச்சயமாக இருக்கும். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக விஜய் இருப்பார்.
கடந்த காலத்தில் அந்த இடத்துல சீமான் இருந்தார். அதற்கு முன்பு அந்த இடத்துல மதிமுக வைகோ போன்ற தலைவர்கள் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தலைவர்கள் இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? தேர்தல் அரசியலிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா வைகோவுக்கு கூடின கூட்டம் வந்து விஜய்க்கு கூடின கூட்டத்தை விட பெரிய கூட்டம். விஜயகாந்த் கூடின கூட்டங்கிறது விஜய்க்கு கூடின கூட்டத்தை விட பெரிய கூட்டம். இதை விட பெரிய கூட்டங்கள் எல்லாம் கூடியிருக்கிறது. ஆனால் ஆட்டம் க்ளோஸ் ஆகிருக்கு எல்லாத்துலேயுமே. நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.